இல்லைங்க, இது 3 பருப்பு ஏங்கண்ணா. 3 பருப்பு இங்கே ஓப்பன் பண்ணுங்க. தனியாக இந்த மாதிரி ரகமே தனியாக இருக்குதா? இல்லை, எப்படி இது உள்ள வர்றது? வருமானத்தை இருக்குது. ஆனால் இது மாதிரி ஏதோ 1-2 தான் வருது. இங்கே ஒரு காய் பாருங்க, சைனிங் பாருங்க. 72 ரூபாய்ங்கண்ணா. 72 ரூபா 36 பைசா. இது வர வரல. இல்லை இல்லை 75 கடல் ஓட்டுறீங்களா? சரி சரி. எத்தனை ஏக்கர் ஓட்டுருந்தீங்க? 70 ரூபா 36 பைசா வாங்கினா. லாட் நம்பர் 6 17 மூட்டை 70 ரூபா 36 பைசா. ஆமாம். மூட்டை நேற்றுலேருந்தே வார்க்க ஆரம்பிச்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு கொண்டாடுறாங்க? காலையில் 6 டு சாயங்காலம் 6. காலையில் 6 டு சாயந்தரம் 6. அதுக்குள்ள விவசாயி கொண்டாந்துடுறாங்க. ஆமாம், புதன்கிழமை 8 9 காலையில் 8 9 மணி. வணக்கமுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிலக்கடலை காய் வந்து ஏலத்தான் பார்க்க போகிறோமுங்க. ஈரோடு மாவட்டமுங்க சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தான் இருக்கிறவங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து அம்மங்கோயில் போகிற வழியாக போனோம்னாங்க கைகாட்டி 4 ரோடு. அதுலேருந்து வடக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடம். ரொம்ப புகழ்பெற்றதுங்க. தமிழ்நாடு அளவில் எள்ளு கமிட்டிக்கும் எள்ளு மார்க்கெட் கமிட்டிக்கும் நிலக்கடலை மார்க்கெட் கமிட்டிக்கும் ரொம்ப புகழ்பெற்றதுங்க. இதில் ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு நிலக்கடலை காய் 1 கிலோ அதிகபட்ச விலை, குறைந்தபட்ச விலை, சராசரி விலை. அதே மாதிரி ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு நடந்த ஏலத்துக்கு இதுக்கு ரேட் ஏறி இருக்குதா இறங்கியிருக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம முழு தகவலாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோமுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துவாளாக இருக்குமுங்க. வாங்க வீடியோக்களை போகலாமுங்க. ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோவும் பாருங்கள். கொண்டாந்தீங்களா? எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்க? 17 மூட்டையா? இந்த வருஷம் போட்டுருந்தீங்களா? இந்த வருஷம் கடல் போட்டுருந்தீங்களா? சரி சரி. எத்தனை ஏக்கரை போட்டுருந்தீங்க? 3/4 ஏக்கரா. வாங்க நம்ம காய் காட்டுங்க. ஆதரையா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். காய் சின்ன பையனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இப்போ என்ன இருந்தாலும் வயசுக்கு நமக்கு அனுபவம் இருக்குல்ல. உங்களுக்கு என்ன அனுபவம், என்ன கணக்கு? தம்பி வா, காய் கொண்டாந்தீங்களா? இது நம்மளுதாங்கண்ணா. இது என்னங்கண்ணா விலை? 70 ரூபா 36 பைசா வாங்கினா. ஆமாம். அதான் 6/17 என்ன? அது லாட் நம்பரு 17 மூட்டை. லாட் நம்பர் 6 17 மூட்டை 70 ரூபா 36 பைசா. ஆமாம். அதான பிஆர்எஸ்ன்னு ஒரு இருக்குல்ல, வியாபாரி பேரா? 70 ரூபா 36 பைசாங்கண்ணா. 17 மூட்டை சுமார் எத்தனை கிலோ வருங்கண்ணா? இதா இல்லை 17 மூட்டைங்க சேர்ந்து அது ஒன்று 40 கிலோ வருது. மூட்டை 40 கிலோ வருதா? சரி. 17 மூட்டை கணக்கு. ரைட். ராசி எப்படி 3/4 ஏக்கரா பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்றதுக்கு இல்லை, கரெக்டாக இருக்கு. போதுங்க, அவ்வளவுதான். பொறிக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? ஒரு எதுக்கு 550 ஒரு மூட்டைக்கு. 550. இது ரகங்கண்ணா? காய் ரகம் என்ன ரகம்? கோட்டு. இப்போ அன்னைக்கு ஒரு போயிருந்து நம்ம செந்திரனம் போயிருந்தார், அதுவும் கோட்டு தான் சொன்னாங்க. தொழிங்க காய் பருப்பு எப்படி இருக்கணும்? அப்போ பருப்பு நல்லா இருக்குண்ணா. எத்தனை நாள்? 100 நாளா 105 நாளா? 100 நாள் 10 நாளில் மின் பண்ணும். பருப்பு சாப்பிட்டு இருக்குண்ணா. ரைட், வெரி குட். கொஞ்சம் மாதிரி மூட்டை வந்துருக்காங்கண்ணா. மூட்டை கம்மி. போன வாரத்துக்கு இந்த வாரம் கம்மியாக இருக்குது. வச்சா தெரியலையே. நான் போன வாரம் வந்தேன், அதுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதிக வேலை எவ்வளோ இருந்தது இந்த வாரம்? 75 கொண்டு விழுந்துருக்குதா? இதென்னா அது எந்த ஊர்னு நம்ம 75 கொடுத்துருக்குதா? ஆமாம். இந்த காய் இது 72. ஓ 75 ரூபா 20 பைசா. ஏங்கண்ணா இவர் 33 மூட்டை கொண்டாந்துருக்காங்களா? 25 லாட்டு 33 மூட்டை கொண்டாந்துருக்காங்க. வரும்போது என்னென்னு கொண்டாந்து சொல்கிறாங்கண்ணா? பாஸ்புக் ஜெராக்ஸ் ஒன்று, ஆதார் அட்டை ஜெராக்ஸு. ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் கொண்டாந்துருக்கீங்கண்ணா? எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? 4 மூட்டை. நம்ம ஊருங்கண்ணா? பூலாவளஸ். உங்களுக்கு எவ்வளோங்கண்ணா? 4 மூட்டை. ரேட்டு 62 ரூபாய்ங்களா? உங்களுக்கு எவ்வளோ போடுங்க விவசாயம்? இது எவ்வளோ காடு? 5 மூட்டை. 4 மூட்டை 5 மூட்டை 4.
2 3 வாரமாக நம்ம யூடியூப்பில் போட்டுறோம். நல்ல ஞாபகம் நம்ம நிறைய பார்க்குறாங்க. எள்ளு நிலக்கடலை ரெண்டுமே இந்த எத்தனை மூட்டை வந்துருக்குன்னு தெரியலன்னா சூப்பர். மார்கழி 6ஆம் தேதி ஓட்டிங்களா? 22 சென்ட்டுங்க. 22 சென்டில் சேர்ந்து ஒரு 55 கிலோ ஒரு மாட்டை இருக்குது இல்லைங்களா? வீட்டில் வச்சுருக்கிறீங்க என்னைக்கு 72 ரூபா 36 பைசாங்க. அதான் அண்ணா நம்மளால நறுசை கொண்டாட்டிங்களா? ஒரு ஏக்கரை காய் கொண்டாட்டிங்களா? ஒரு மூட்டை வச்சுக்கிட்டீங்களா? இப்போ அண்ணாறது பரவாயில்ல. நான் வீடியோவே கள்ளக்கா புரிச்சு தான் இருப்பாருங்க. எத்தனை மூட்டை வச்சுப்போம்? நல்ல விளைச்சலேங்கண்ணா பரவாயில்ல. இப்போ 28 மூட்டையில் 27 மூட்டை விற்பனை கொண்டாந்துச்சா? இப்போ விலை என்ன சொன்னீங்க? 71 ரூபா 71 ரூபா 61 பைசா கொண்டாங்க. 12 நம்பர் அட்டியில் 27 மூட்டை கொண்டாந்துருக்கிறீங்க. 71 ரூபா 66 பைசா. நீங்கள் பார்த்தது இல்லை? ஆனால் எத்தனை நாள் காஞ்சுது? 4 நாள். ஓட்டுறீங்களா கொண்டு வரீங்களா? ஓட்டுறது அவ்வளோதான். இடம் எத்தனை மணிக்கு ஓடுவாங்க? போட்டுட்டு இருப்பாங்க. ஆதார் ஜெராக்ஸுமே பேங்க் பாஸ்புக் கொண்டாட்டிங்களா? ஜெராக்ஸும் கொண்டாட்டிங்களா? ரைட், அவ்வளோதான். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். இது நைட்டு நீங்கள் கணத்தில் கை வச்சு வந்துட்டீங்க. எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்க? 16 மூட்டைங்களா? சரி பரவாயில்ல. எவ்வளோ காடுங்க? 3/4. ரேட்டுங்க 76 ரூபாய்ங்களா? 66 ரூபாய்ங்களா? 67. அதுக்கு ஒரு வீடியோ அடையாள ஆகா யூடியூப்பில் ஓடுறது ரேட்டெல்லாம் என்ன ரேட்டுன்னு போகிறேன். எந்த ரேட்டுக்கு போகுதுன்னு விவசாயிலாம் பார்த்துக்குவாங்கல்லங்க. இது 3 பருப்பு ஏங்கண்ணா? 3 பருப்பு இங்கே ஓப்பன் பண்ணுங்க. 3 கொட்டைக்காய் தனியாக இந்த மாதிரி ரகமே தனியாக இருக்குதா? இல்லை எப்படி இது உள்ளே வர்றது? வருமானத்துக்கு இருக்குது. ஆனால் இது மாதிரி ஏதோ 1 2 தான் வருது. 1 2 வருது. 3 பருப்பு நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் இல்லைங்க. நான் 3 பருப்பு வந்துருக்குது அப்படிங்கிறக்காக பார்த்தேன். ஓகேங்கண்ணா. நிலக்கடலைக்காயோட விலை நிலவரம் பார்க்கலாமுங்க. இந்த வரைக்கும் விவசாயிகளை பேட்டி எடுத்திருந்தோம்ங்க. எவ்வளவு கொண்டாந்துருக்காங்க. இன்னுமே முழு வீடியோ இருக்குது. எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணாங்க, எத்தனை கிலோ ஆச்சு ஒரு ஏக்கரா அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விலை நிலவரம் பார்க்கலாமுங்க. அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு 75 ரூபா 20 பைசாக்குமே. குறைந்தபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 62 ரூபா 50 பைசாக்குமே. அதே சராசரி விலை பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு 71 ரூபா 66 பைசாக்கும் போயிருக்குதுங்க. இந்த வாரம் ஏப்ரல் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சிவகங்கை மற்றும் சுற்றுப்பகுதிகளிலிருந்து 454 மூட்டைகளை கொண்டாந்துருந்தாங்க. இதே ஏப்ரல் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 658 மூட்டை வந்துருக்குதுங்க. இந்த ஏப்ரல் 16 இந்த வாரம் பார்த்திங்கன்னா 454 புதன்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன வாரமுங்க குறைந்தபட்ச விலை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி குறைந்தபட்ச விலை 62 ரூபா 40 காசுமே. அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா 75 ரூபா 20 காசுமே. சராசரி விலை 71 ரூபா 30 பைசாவுக்கும் போயிருக்குதுங்க. அதாவது போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு விலை நிலவரம் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. வணக்கம் வணக்கம். வீடியோ பார்த்தீங்களா? அன்றைக்கி எள்ளு கூட போட்டதை பார்த்தீங்களா? இன்னைக்கு போட்டுருவோம். அதிகபட்ச கலக்கா எத்தனை கிலோ வருங்கிறீங்க மூட்டை? அதிகபட்சம் 50 கிலோ வருமா? வராது, 40 கிலோ தான் வரும். இல்லைண்ணா தூக்குறாங்களா அது கேட்குறப்ப எல்லாம் இருந்துன்னா உங்களுக்கு சின்ன பொருள் மாலாத இடம் வரும். எள்ளு அதிகபட்சம் எத்தனை கிலோ வருங்கிறீங்க இந்த சாக்கில் போட்டால்? 90 கிலோ வரும். 90 கிலோ பெரிய சாக்கா. சின்ன பொருள் சிறுசில் அப்புறம் எள்ளுங்கிறது. இது கடலக்கா பெருசு.
அதில் அப்படி எடிட் பண்ணி போட்டுக்கலாம். அங்கே தான் நிற்கிறதா? வணக்கம் வணக்கம். மூட்டை நேற்றுலேருந்தே வாரக்க ஆரம்பிச்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு கொண்டாடுறாங்க? காலையில் 6 to சாயங்காலம் 6. காலையில் 6 to சாயந்தரம் 6. அதுக்குள்ள விவசாயம் கொண்டாந்துடுறாங்க. ஆமாம், புதன்கிழமை 8 9 மணி வரைக்கும். காலையில் 8 9 மணி வரைக்கும். எள்ளு கொண்டாடுறது எள்ளு வந்து வியாழக்கிழமை காலை 6 to 6. வியாழக்கிழமை காலையில் 6 to 6. வெள்ளிக்கிழமை காத்தில் கொண்டாடுறாங்க. வெள்ளிக்கிழமை 8 8:30 வரைக்கும். எத்தனை கூட ஒன்று வைக்கிறாங்க எள்ளுங்க? எள்ளு 3 கூட 3 கூட ஒன்று வைக்கிறாங்க. 4 கூட. வீடியோ முழுசு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு உங்கள் பகுதியில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அனுப்பிச்சி வைங்க. ஏன்னா மார்கழி போக இப்போ வந்து நிறையா வந்து மார்கழி போக சாகுபடி செஞ்சவங்க இப்போது பங்குனி கடைசிக்கு நிலக்கடலை அறுவடை செஞ்சு விவசாயிகள்லாம் விற்பனைக்காக அங்கங்கே பகுதி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் கமிட்டிக்கு கொண்டு போவாங்க. வியாபாரிட்டு கூட போடுவாங்க. அவங்க விலை நிலவரம் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிக்குவாங்க. 1 கிலோ எவ்வளோக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதிகபட்ச விலை வந்து 75 ரூபா 20 பைசாக்கு போயிருக்குதுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எள்ளு அறுவடை போயிட்டுருக்கு. எள்ளு விலை நிலவரத்தையும் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். புதன்கிழமை அன்னைக்கு நிலக்கடலைக்காய் விலை நிலவரம்ங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எள்ளு நிலவரம்ங்க. நன்றி, வணக்கம்ங்க.